வீர பரமாத்மா என்னும் மதுரை வீரனின் வாழ்க்கை வரலாறு. வீரனின் கைகளும் கால்களும் அகற்றப்பட்டன. அவன் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டான். பொம்மியும் வெள்ளையம்மாளும் துயரத்துடன் ஓடி வந்தனர். இல்லை, இது நடக்கக்கூடாது. அரசரே, நீங்கள் ஒரு அப்பாவியை கொலை செய்தீர்கள். இருவரும் அரசனின் அநீதியை கடுமையாக கண்டித்தனர். இருவரும் மீனாட்சி அம்மனிடம் ஆழ்ந்த பக்தியுடன் வேண்டினர். அம்மா மீனாட்சி, இவரை காப்பாற்றும். மீனாட்சி அம்மனின் அருளால் வீரனின் உறுப்புகள் அதிகாசியமாக மீண்டும் இணைந்தன. அம்மா, உமது விருப்பப்படி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். உயிர் பெற்றாலும் தேவியின் விருப்பப்படிதான் மறைய வேண்டும் என்று வீரன் உணர்ந்தான். வீரன் தன்னை மாய்த்துக் கொண்டான். வீரன் இறந்த துயரத்தில் பொம்மியும் வெள்ளையம்மாளும் கதறி அழுதனர். வீரன் இறந்த துயரத்தை தாங்க முடியாமல் பொம்மியும் வெள்ளையம்மாளும் தீயில் உயிர் நீத்தனர். நான் தவறு இழைத்து விட்டேன். வீரனின் உண்மையை அறிந்த அரசன் வருந்தினான. வருந்திய அரசன் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் வீரனுக்கு ஒரு கோவில் கட்டினான். அன்றிலிருந்து மதுரை வீரன் மதுரையின் காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறான்.